வணக்கம். உலக அரசியல் ஒரு பெரிய புயலுக்குள்ள சிக்கப் போகுதா? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஜோதிட கணிப்பு அப்படிதான் சொல்லுது. வாங்க, அந்த பரபரப்பான கணிப்புல அப்படி என்னதான் இருக்குன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கணிப்புகளோட ஆரம்பமே ஒரு பயங்கரமான வாக்கியத்திலிருந்து தான் தொடங்குது. ஒரு பைத்தியக்கார ராஜா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே உழுக்குவார்னு சொல்றாரு இந்த கணிச்சவர். கேக்கும்போதே ஒரு மாதிரி இருக்குல்ல? யார் அந்த ராஜா? வாங்க பாப்போம். ஓகே, அந்த பைத்தியக்கார ராஜான்னு இவங்க சொல்றது வேற யாரையும் இல்ல, டொனால்டு ட்ரம்ப் தான். இந்த கணிப்புகள் எல்லாமே அவரோட ஜாதகத்தை வச்சுதான் ஆரம்பிக்குது. முதல்ல ஜோதிட ரீதியா அவரோட கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க. சரி, ட்ரம்போட ஜாதகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராகுன்னா என்னன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். வேத ஜோதிடத்துல ராகுங்கிறது ஒரு நிழல் கிரகம். அது லட்சியம், வெறி, ஈகோ இந்த மாதிரியான விஷயங்களோட சம்பந்தப்பட்டது. இப்போ இந்த ராகு சூரியன் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கிரகத்தோட சேரும்போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த கிரகத்தோட சக்திய பல மடங்கு அதிகமாக்கி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போயிடும்னு சொல்வாங்க. சரி, இது ட்ரம்போட ஜாதகத்துல என்ன பண்ணுதுன்னு பாப்போம். இந்த கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, ட்ரம்போட ஜாதகம் கிட்டத்தட்ட அதிகாரத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்குதாம். முதல்ல அவருக்கு சிம்ம லக்னம். ஜோதிஷ்டத்துல சிம்ம லக்னம்னாலே ஈகோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, 10வது வீடுங்கிறது அதிகாரம், புகழ் இதெல்லாம் குறிக்கும். அங்க சூரியனோட சேர்ந்து ராகு இருக்கு. நாம இப்பதான் பார்த்தோம் இல்லையா, ராகு எதோட சேர்ந்தாலும் அதோட சக்திய பல மடங்கு பெருக்கும்னு. இங்க அது ஈகோவை எகிர வைக்குது. இதனால தன்னோட எல்லைய விரிவாக்கிட்டே போகணுங்கிற வெறி தலைக்கேறும். இந்த மாதிரி அமைப்புல வர தலைமைத்துவம் ரொம்ப வலுவா இருக்கும். ஆனா அது தடம் மாறிடுச்சுன்னா பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிற அளவுக்கு பயங்கரமா மாற வாய்ப்பு இருக்குன்னு இந்த மூலம் எச்சரிக்குது. பொதுவா ஜோதிடத்துல ஒரு தலைவரோட ஜாதகம் அந்த நாட்டோட தலைவிதியையும் பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தா ட்ரம்போட இந்த கிரக அமைப்பு அமெரிக்க பொருளாதாரத்துல ஒரு பெரிய அதிர்வலைய உருவாக்க போகுதாம். அது என்னன்னா, அமெரிக்காவோட வேலை சந்தையில ஒரு பெரிய சரிவு வரப்போகுதுங்கிறது தான் அந்த கணிப்பு. சரி, அப்போ அமெரிக்க பொருளாதாரம் பத்தி இன்னும் குறிப்பிட்டு என்னதான் சொல்லிருக்காங்க? வாங்க அதையும் பாத்திரலாம். இந்த கணிப்பு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது ஜான்வரி 2026ல அமெரிக்காவோட பெரிய டெக் கம்பெனிஸ்ல இருந்து பெரிய லெவல்ல லே ஆஃப்ஸ் ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. அது அப்படியே மத்த பெரிய நிறுவனங்களுக்கும் பரவி ஜூன் 2026 வரைக்கும் இந்த வேலை இழப்புகள் தொடரும்னு ஒரு அதிர்ச்சியான முன்னறிவிப்பை கொடுக்குது. ஒரு பக்கம் அமெரிக்காக்கு இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்னு கணிச்சிருக்காங்க. அதே நேரத்துல இந்த கதையோட இன்னொரு முக்கியமான ஹீரோ, அதாவது இந்தியா, ஒரு புது அவதாரம் எடுக்க போகுதாம். இந்தியாவோட ஜாதகத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அதுதான் இந்த புது நிலைப்பாட்டுக்கு காரணம்னு இந்த மூலம் சொல்லுது. இந்த பெரிய மாற்றத்துக்கு காரணம் செவ்வாய் மகாதசையா. ஜோதிடத்துல செவ்வாய்னாலே கைரியம், கோபம், ஒரு போர்க்குணம் இதெல்லாம் தான். இந்தியா இந்த தசைக்குள்ள நுழையும் போது அதோட ஃபாரின் பாலிசியே டோட்டலா மாறிடும்னு கணிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன? யாரு சொன்னாலும் கேட்காது. ரொம்ப உறுதியா யாருக்கும் சவால் விடுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும். நாட்டு பெருமைதான் முக்கியம், பொருளாதாரம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இருக்கும். பெரிய ப்ராஜெக்ட்ல நஷ்டம் வந்தாலோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட் சரிஞ்சாலோ அதையெல்லாம் ஏத்துக்க தயாரா இருக்கும். உலக நாடுகள் எவ்ளோ அழுத்தம் கொடுத்தாலும் தனக்கு சரின்னு பட்டதை செஞ்சே தீரும். சோ, ஒரு பக்கம் ரொம்ப அக்ரெசிவான அமெரிக்கா, இன்னொரு பக்கம் யாருக்கும் அடங்காத இந்தியா. இந்த ரெண்டு பெரிய சக்திகளும் நேருக்கு நேரா மோதும்போது என்ன நடக்கும்? அதுதான் இந்த கணிப்போட கிளைமேக்ஸ். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு நேரடி மோதல் வரும்னு சொல்லப்படுது. இந்த பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் திருப்பு முனைக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியை கூட இவங்க சொல்றாங்க. அது February 6, 2026. இந்த தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தேதியிலிருந்து தான் எல்லாமே மாறப்போகுதுன்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த மோதல் எப்படி இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்க முன்னாடி எப்படி இருந்துச்சு, இனிமே எப்படி இருக்கும்னு ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா நம்ம மேல ஏதாவது தடைகள் விதிச்சா இந்தியா அந்த பொருளாதார அழுத்தத்தை அமைதியா ஏத்துக்கும். ஆனா February 2026க்கு அப்புறம் சீனே டோட்டலா மாறும். அமெரிக்கா ஏதாவது செஞ்சா இந்தியா உடனே பதிலடி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவோட சரித்திரத்திலேயே முதல் முறையா இந்தியா திருப்பி அமெரிக்கா மேலேயே தடைகளை விதிக்கும் அளவுக்கு போகும்னு இந்த மூலம் சொல்லுது. இது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு மிகப்பெரிய மாற்றம். இவ்ளோ பரபரப்பான விஷயங்களை பார்த்தாச்சு. ஆனா இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். அதாவது இந்த கணிப்புகளோட தன்மை என்ன, இதுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்குதா, அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இத பத்தி இந்த கணிப்பை வெளியிட்ட பிரசாந்த் கபூரே என்ன சொல்றாருன்னு பாருங்க. இது ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் இல்ல. கணக்குல சின்ன தப்பு நடக்கலாம். நான் ஜனவரி 16ன்னு சொன்னா அது ஒருவேளை ஜனவரி 24 கூட நடக்கலான்னு சொல்றாரு. சோ இத அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஜோதிட கணிப்புகள்ல டைமிங்ல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்?
இந்த கணிப்புகள் எதுவுமே 100க்கு 100 இப்படிதான் நடக்கும்னு சொல்ற உண்மைகள் கிடையாது. இது வெறும் சில ஜோதிட கணக்குகளை வச்சு இப்படி நடக்க வாய்ப்பிருக்குன்னு சொல்லப்படுற சில சாத்தியக்கூறுகள் மட்டும்தான். சரி, கடைசியா ஒரு கேள்வி. இந்த கணிப்பெல்லாம் நிஜமாகுதோ இல்லையோ அதை தாண்டி ஒன்னும் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருடைய எதிர்காலத்தை பத்தியும் இப்படி டீட்டெயில்டான கணிப்புகள் வரும்போது அது நம்மளோட நிகழ்காலத்தை, நம்மளோட சிந்தனையை எப்படி மாத்துது? நீங்க என்ன நினைக்கிறீங்க?